எஃப்ஐஆர் பதிவு செய்ய போலீஸ் மறுக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு அப்படிங்கிறாங்க. குற்றம் நடந்ததாக கைது செய்யப்படக்கூடிய போலீஸுக்கு முதல்ல ஒரு பதிவு செய்யப்பட ஆவணம் தான் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா, உங்கள் பைக் திருடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸு. அப்புறம் என்னென்னா, யாராட்டையும் உங்களை தாக்கிட்டாங்க, இந்த மாதிரி குற்றம் ஏதாட்டி நடந்துச்சுன்னா அது எஃப்ஐஆராக பதிவு செய்யலாம். ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்கிற மறுக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். எஃப்ஐஆரை பதிவு செய்யுமாறு கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுத்தாங்கன்னா எஸ்பி அல்லது கமிஷனர் அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கணும். அவங்களும் நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் முன்னு மனு தாக்கல் அல்லது எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவு பெறலாம். அப்புறம் எல்லா புகார்களுக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட மாட்டாங்க. சில குற்றத்துக்கு மட்டும்தான். அது அவங்க கைது செய்யக்கூடிய குற்றமாக இருந்தால் மட்டும்தான் எஃப்ஐஆர் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. எந்தெந்த குற்றம்லாம் எஃப்ஐஆராக எடுத்துக்க மாட்டாங்கன்னா, அண்டை வீட்டுக்காரர் சத்தமாக இசை போட்டால் அது எஃப்ஐஆர் அல்ல, புகார் பெற்று நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கப்புறம் கடுமையான தாக்குதல் அந்த மாதிரி ஏதாட்டி இருந்துச்சுன்னா அது எஃப்ஐஆர் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கார் அல்லது பைக்கின் சிறிய உராய்வு விபத்து காயம் இல்லாமல் சொத்து சேதம் மட்டும் எல்லா சந்தர்ப்பங்களையும் எஃப்ஐஆர் கட்டாயம் அல்ல அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் அருகில் ஒருவர் குப்பை கொட்டுவது, இது பொதுவாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய மாட்டாங்க, இது ஒரு குற்றம் அல்ல அப்படிங்கிறாங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுமா இல்லையா என்பதை குற்றத்தின் தன்மையை பொறுத்து தான், சட்டப்பிரிவுகளை பொறுத்து தான் மாறும். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுமா இல்லையா என்பது குற்றத்தின் தன்மையை பொறுத்தும் சட்டப்பிரிவுகளை பொறுத்தும் தான் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சிறிய தகராறுகளும் எஃப்ஐஆர் உரியவை அல்ல. சில சமயங்களில் சிறிய தகராறுகளிலும் நடந்த செயலின் தீவிரத்தை பொறுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வேணுன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.